ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ர காயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு கன்னி லக்ன அன்பர்களுக்கு வக்கர சனியினுடைய சாதகத்தை பற்றி நம்ம சொல்ல போகிறோம். சனி 6ஆம் இடத்துல இருக்கிறது இப்போ நன்மைதான் அப்படிங்கிறது ஜென்ரலான பலன். சரி, இப்போ வக்கர சனி ஆயிடுச்சே, அதை ஏதாவது ரிவர்ஸ் பண்ணுமா, நன்மை பண்ணுறதுக்கு பதிலாக தீமை பண்ணுமா, இல்லது வக்கரமானதுனால தீமைகளை அதிகமாக பண்ணுதா அப்படிங்கிற சந்தேகங்கள்லாம் இருக்கும். கன்னியா லக்னத்துக்கு பொறுத்த வரைக்கும் சனி என்பது நல்ல கிரகம்தான். ஆனால் சனி இப்போ நல்ல நிலைமையில் இல்லை. அவருடைய பொட்டன்ஷியலுக்கு வீக்காக இருக்கார். அவருடைய பொட்டன்ஷியல் என்ன அப்படின்னா, நமக்கு நல்ல அறிவாற்றலை தர்றது, இணக்கமாக பல நபர்களோடு நம்மளுடைய அறிவை பகிர்ந்து கொண்டு வேலை செய்கிறதுல நம்மளுடைய ப்ரெசன்டேஷன் பவரை இன்க்ரீஸ் பண்ணுற குணத்தை வளர்க்குற கிரகமாக இருக்கார். சமூகத்தோட ஒட்டி வாழக்கூடிய நிலைமை, குடும்ப உறவுகள், சூழல்கள், இதையெல்லாம் சுமூகமாக நம்ம பரிச்சயமாக அதை ஒருவரோடு ஒருவர் பழகி அதை நல்ல முறையில் பயன்படுத்தக்கூடிய ஒரு இடத்துல இருக்கார். அதே நேரத்தில் மனசுக்கு இன்பம், எதிர்பார்த்த நல்ல செய்திகள் நமக்கு நண்பர்களாலையும் உடன் பிறந்தவர்களாலையும் நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு கட்டத்தில் ஒரு சனியினுடைய இயற்கையான சுபாவம் இருக்குது. ஆனால் இப்போ இருக்கிற இடம் அந்த இயற்கையான சுபாவத்துக்கு கெடுதல் பண்ணுற இடத்துல உட்கார்ந்துருக்கார். அதனால் இந்த மாதிரி இன்பம், சந்தோஷம், உறவு, கணவன் மனைவி வளர்ச்சி, உடன் பிறந்தவர்களுடைய வளர்ச்சி, நண்பர்களால் இன்பம், இதெல்லாம் கொஞ்சம் தடைபடுது. ஆனால் அதே நேரத்தில் தொழில் சார்ந்த விஷயத்துக்கு, பணம் சார்ந்த விஷயத்துக்கு, உத்தியோகம் சார்ந்த விஷயத்துக்கு நன்மை செய்யும். இப்படி ஏதோ ஒன்றில் மாற்றி தான் வேலை செய்யும் கிரகங்கள், பாவங்கள். அந்த வகையில் அப்படி எடுத்துக்கிட்டால் கூட இப்போது வக்கரகதி ஆகும்போது இப்போ நடக்கிறது பூரட்டாதி 2ஆம் பாதத்தில் போயிட்டுருக்கவர் ஆகஸ்ட் 18ஆம் தேதி பூரட்டாதி 1ஆம் பாதத்துக்கு போவார். அக்டோபர் 3ஆம் தேதி சதய நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கு ராகுனுடைய நட்சத்திரத்துக்கு மாறுவார். இப்போ பூரட்டாதி 1ஆம் பாதத்துக்கு ஆகஸ்ட் 18ஆம் தேதி அன்னைக்கு மாறும்போது கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். சனி அம்சத்தில் நீச வீட்டுக்கு போயிடுவார். அதனால் நம்மளுக்கு 8ஆம் வீடு மேஷம். அதனால் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். சனி என்பவர் நமக்கு சுய பலத்தையும், வீரியத்தையும், தைரியத்தையும், துணிச்சலையும் தருபவர். அப்பேற்பட்ட ஒரு நீசமாகும்போது அதுவும் 2ஆம் வீட்டை பலவீனப்படுத்துகிறார். அப்படி இருக்கும் பொழுது நமக்கு என்ன ஆகும்னா, ஆஸ்பத்திரி செலவுகள்னால நமக்கு பணத்தட்டுப்பாடு அல்லது தொழில் நஷ்டங்கள், கடன் சார்ந்த வகையில் கடன் பெருகி அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள்னால நமக்கு பணத்தட்டுப்பாடு, அதனால் வரக்கூடிய டென்ஷன், இதெல்லாம் அக்டோபர் 3ஆம் தேதி வரைக்கும் அந்த பூரட்டாதி 1ஆம் பாதத்தில் போகக்கூடிய காலகட்டத்தில் நம்ம எதிர்பார்க்க வேண்டியது. ஆனால் அதில் தொழிலை பாதிக்காது. இப்போ ஒரு வேலை செஞ்சிட்ருக்கோம், சம்பளம் வாங்குகிற வேலை அப்படின்னா அந்த சம்பளம் வாங்குகிற வேலையை பாதிக்காமல் கொண்டு போயிட்டு, உழைப்பு அதிகமாக இருக்கும், சுமையாக இருக்கும், ஒர்க்லோடு, ஆனாலும் கூட வேலையை பாதிக்காது. அதே பூரட்டாதி 1லிருந்து சதய 4ஆம் பாதத்துக்கு ராகுனுடைய நட்சத்திரத்துக்கு மாறினார். அக்டோபர் 3ஆம் தேதி மாறும் பொழுது நவம்பர் 15 வரைக்கும் அதே நிலைமையில் ராகுவாக செயல்படும் பொழுது நட்சத்திர பரிவர்த்தனை ஏற்படுது சனிக்கும் ராகுக்கும். ராகு சனியினுடைய நட்சத்திரம் உத்திரட்டாதியில் இருக்கார். சனி ராகுனுடைய சதய நட்சத்திரத்தில் கும்பராசியில் இருக்கார். இந்த கும்பத்துக்கும் மீனத்துக்கும் பரிவர்த்தனை ஏற்படுது. அப்போ ஒரு பகை உணர்ச்சி, ஒரு குடும்பத்தில் பிரிவு, இழப்பு, சண்டை சச்சரவு, மனஸ்தாபங்கள், இதெல்லாம் தீரக்கூடிய காலகட்டம். இதனால் ஒரு காம்பன்சேஷன் கிடைக்கும், நல்ல வளர்ச்சிகள் கிடைக்கும். வேலையிலையும் ப்ராப்ளம் இருக்காது. நோய் கூறுகள் உடலை பாதிச்சுட்டு இருந்ததெல்லாம் கொஞ்சம் விலகும். கடன் உபாதைகள் கொஞ்சம் கட்டுக்குள்ளே வரும். வழக்குகள் இருந்தாலும் அந்த வழக்குகளில் நமக்கு வெற்றி முகமாக இருக்கும். அப்போ இதையெல்லாம் ஒரு சாதகமாக பயன்படுத்தி நம்ம நவம்பர் 15 வரைக்கும்
இந்த வக்கர சனியினால் நமக்கு சில நன்மைகளை நம்ம பலனடையலாம். ஆரோக்கியத்தை மட்டும் ஜென்ரலாக கவனிச்சுக்கிட்டா போதும். அதே நேரத்தில் கொடுக்கல் வாங்கல் கடன் சார்ந்த தொல்லைகள் அப்படிங்கிறது ஆகஸ்ட் 18 அக்டோபர் 3 வரைக்கும் உள்ள காலகட்டத்துக்கு கொஞ்சம் நம்ம பிளான் பண்ணிக்கணும். அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கக்கூடாது. கடனை இன்க்ரீஸ் பண்ண அந்த காலகட்டம் நமக்கு சிக்கலாக இருக்கும். அதே மாதிரி தான் நோய் இன்க்ரீஸ் ஆகும். பகை உணர்ச்சிகள், வழக்குகள் இதெல்லாம் கொஞ்சம் டெவலப் ஆகும். அதனால் சனியினுடைய வலிமை மாறுகிறது, குறைகிறது அப்படிங்கிற காலகட்டம் இதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம ஜென்ரலாக சனினால் 6ஆம் இடத்துல ஜென்ரலாக ஒரே கணக்கில் 2.5 வருஷமும் பலன் செய்யும்னு நினச்சிட்டு இருக்கிறது தான் தவறு. உள்ளுக்குள்ள நட்சத்திர மாறுதல்கள் ஒவ்வொரு டிகிரியிலையும் நகரும் பொழுதும் அது பல்வேறு விதமான விளைவுகளை உண்டு பண்ணுகிறது. அதை டீப்பாக பார்க்கணும். இப்போ நம்மளுடைய ஜனனஜாதத்தை கூட நம்மளுடைய பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் நவீன நட்சத்திர சூத்திர முறையில் கணிச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உண்மையிலேயே நமக்கு சாதகம் பண்ணுற கிரகம் எது, பாதகம் பண்ணுற கிரகம் எதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கோச்சார பலன்களில் போகும்போது ஒரு கிரகம் சாதகமான கிரகத்தோட தொடர்பு வச்சு நமக்கு பலன் தருதா அல்லது பாதகத்தை தருதான்றதை தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் கன்னி லக்னத்தில் பிறக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 9 விதமான அம்சங்கள் வேலை செய்யும். ஏன்னா லக்னத்தில் 9 பாதத்தில் தான் நம்ம பிறக்க போகிறோம். அந்த 9 பாதத்தில் 9 விதமான அம்ச லக்னம் மாறும். அந்த வகைக்கு ஆட்படுத்தி நம்ம இதையெல்லாம் டீப்பாக பலன் பார்க்கலாம். இப்போ நீங்கள் உத்தரம் 2ஆம் பாதத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா மகரன் அம்சத்தில் இருப்பீங்க. 3ஆம் பாதத்துலன்னா கும்ப நவாம்சத்தில் இருப்பீங்க. 4ஆம் பாதத்துலன்னா மீன நவாம்சத்தில் இருப்பீங்க. அஸ்த நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் லக்னம் அமைச்சா மேஷ நவாம்சத்தில் இருப்பீங்க. 2ஆம் பாதம்னா ரிஷப நவாம்சம், 3ஆம் பாதம்னா மிதுன நவாம்சம், 4ஆம் பாதம்னா கடக நவாம்சம். அதே மாதிரி சித்திரை நட்சத்திரம் 1-2 பாதங்களில் பிறக்கும்போது சிம்ம நவாம்சமும் கன்னி நவாம்சமும் உங்களுக்கு உண்டாகும். இப்படி இந்த நவாம்ச பலம் உங்களுடைய குணத்தையும் உங்களுடைய ஒரு ஸ்ட்ரென்த்து பலம் என்ன அப்படிங்கிறத காட்டும். கன்னி லக்கணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே உழைக்க பிறந்தவங்கன்னு அர்த்தம். அந்த உழைப்புக்கும் உங்களுடைய புத்திசாலித்தனத்துக்கும் உங்களுடைய திறமைக்கும் நீங்கள் சர்வீஸ் பண்ணுற மென்டாலிட்டிக்கும் அது எடுத்துக்காட்டாக விளங்கும் போது இந்த அம்ச நிலைகள் மாற 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 நமக்கு குணாதிசயங்களும் பலன்களும் மாறும். அது மாதிரி ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு ராசியில் போகும்போதும் ஒவ்வொரு நட்சத்திர பாதத்துக்கு தகுந்த மாதிரி அம்ச நிலைகளை மாறும். அந்த அம்ச நிலைகளை மாற்றத்தை கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் இப்போ இந்த வக்கர சனியினுடைய சாதகத்தை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம். அதனால் ஜென்ரலாகவே உங்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினா போதும். தொழில் மதிப்பு வளர்ச்சியாக இருக்கும். அதில் மாற்றம் இருக்காது, டெவலப்மெண்ட் ஆகும். நமக்கு பணம் தருகிறது, தொழில் தருகிறது, உத்தியோகம் தருகிறது எல்லாம் ராகுனுடைய அமைப்பில் இருக்கிறதுனால அந்த ராகுனுடைய தொடர்புக்கு சனி அக்டோபர் 3 வர்றதுனால நமக்கு மேன்மைகள் கிடைக்கும், புதிய பாதைகள் கிடைக்கும், புதிய ஒரு தொடர்புகள்னால தொழில் பலம் மாற்றம் செய்ய வேண்டி வரும், தொழில் வளரும், உயர்வான ஒரு பாதைகள் கிடைக்கும். அப்போ இதெல்லாம் எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கும். எல்லா விதமான ஒரு எதிர்ப்புகளையும் தாங்கி அதை நல்லபடியில் செயல்படுத்தி நம்முடைய வளர்ச்சியை உறுதிப்படுத்துறதுக்கு இந்த வக்கர சனி பெரிதும் சாதகமாக இருக்கிறது என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.